வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 4ஓட தியரி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். 4.4 நீட்ஸ் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். இப்போ குட்விலுக்கு வந்து ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு அசர்ட்டில் வந்து இவ்வளோ வேல்யூ அப்படின்னு கொடுக்குறாங்கல்லவா, அது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் எந்த அளவுக்கு அது வந்து அதோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கீழே கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், வென் எவர் தேர் இஸ் அ சேஞ்சஸ் இன் த மியூச்சுவல் ரைட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் த நீட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அரைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரைட்ஸ், மியூச்சுவல் ரைட்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் பார்ட்னர்ஸ்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்ல வந்து பார்த்திங்கன்னா அதோட நீட்ஸ் வந்து அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Following are the circumstances that require valuation of goodwill of partnership firm in order to protect the rights of partners. Value of goodwill வந்து partnership firm வந்து protect பண்ணுறது பார்ட்னர்ஷிப்போட ரைட்ஸ், that means பார்ட்னரோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. when there is a change in the ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இப்போ ஏதாச்சும் ப்ராஃபிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வென் நியூ பார்ட்னர்ஸ் அட்மிட் இன் ஃபர்ம். இப்போ நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்னெல்லாம் போடுவாங்க அப்படின்னா அசர்ட் வேல்யூ எல்லாமே அசஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ முன்னாடி இருக்குது, ஒரு 3 பார்ட்னர்ஸ் இருக்கும்போது இந்த லெவலில் இருக்குது, 4th ஒரு பார்ட்னர் இன்க்ளூட் ஆகும்போது அவங்களுக்கும் அந்த குட்வில் அப்படிங்கிறது எப்படி ஷேர் ஆகும், இது வரைக்கும் அவங்க சம்பாரித்த குட்விலை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த இடத்துலையும் வந்து குட்விலை வந்து ஒரு வேல்யூ பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வென் அன் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ம் ஆர் வென் அ பார்ட்னர்ஸ் டை. இப்போ ஒரு 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு, இல்லை அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவரும் அந்த ஒரு பார்ட், அந்த கம்பெனியோட பார்ட். அப்போ அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட், அந்த கம்பெனியோட குட்வில்ல பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆளாக இருப்பார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்லையும் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வென் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் டிசால்வ்டு. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மை வந்து கலைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த குட்வில் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அசஸ் பண்ணுவாங்க. அப்போ வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் எல்லா இடத்துலையுமே வந்து யூசேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் 4.5 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில். குட்வில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதை இப்போ பார்க்கலாம். Goodwill may be classified into acquired goodwill and self-generated goodwill. Goodwill வந்து 2 டைப் இருக்குது. First one acquired and then second one self-generated goodwill. ஃபர்ஸ்ட் ஒன் அக்வைர்ட் ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில். அக்வைர்ட் அப்படின்னாலும் என்னென்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிற மீனிங் தான் வருது. ஸோ ரெண்டுமே சேம் மோர் ஆர் லெஸ். இப்போ குட்வில் அக்வைர்ட் பை மேக்கிங் பேமெண்ட் இன் கேஷ் ஆர் கைண்ட் இஸ் கால்ட் அக்வைர்ட் ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில். இப்போ அந்த ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஹோண்டா கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கான நேம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நேம் பப்ளிக் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறதுனா ஒப்பீனியன், அதை தான் வந்து குட்வில், ஒரு குட் நேம் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கும். அப்போ நம்ம ஒரு கம்பெனி அந்த வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட குட்விலுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பர்ச்சேஸ், குட்வில்லையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when a firm purchase an existing business, the price paid for purchase of such business may exceed that net asset ப்ராக்கெட்டில் அசர்ட் மைனஸ் லைபிலிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஆஃப் த பிஸ்னஸ் அக்வைர்டு. இப்போ வந்து ஒரு ஃபர்மை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி வந்து நடந்துகிட்ருக்கிற கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா என்ன ஓவரால் அதோட அசர்ட் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே இது பண்ணுவாங்க. அசர்ட் கூட எதெல்லாம் மைனஸ் பண்ணிக்குவாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க கட்டக்கூடிய அந்த பொறுப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ இதையெல்லாம் சேர்த்து தான் அந்த பிஸ்னஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் the excess of purchase consideration over the value of net asset acquired is treated as acquired goodwill. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன அசர்ட் இருக்கோ எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த குட்விலுக்கான ஒரு வேல்யூவும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அசர்ட் அப்படிங்கிறதுல நெட் அசர்ட் அந்த ஒரு வேல்யூவாக க்ரியேட் ஆகிருக்கும். அதையும் சேர்த்து தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் 10 on accounting for a fixed asset state that goodwill must be recorded in the book of account only when some considered in money or money worth has been paid for it. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து குட்வில் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு அசர்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போது ஒரு நல்ல பேர் க்ரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெகுலராக என்ன கிடைக்கும்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது மோரலஸ் அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நேம் அப்படிங்கிறது க்ரியேட் ஆயிடுச்சுன்னா
ஆச்சி மசாலா அப்படின்னா அதுக்கான நேம் பிராண்ட் நேம் அப்படிங்கிறது க்ரியேட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான அந்த குட்வில் க்ரியேட் ஆனதுக்காக இப்போ பார்த்தீங்களா, அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல புக் ஆஃப் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு அசர்ட்டில் தான் இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு மணியாகவும் சரி அண்ட் தென் ஒரு சொத்தாகவும் மணிஸ் வர்த் ஒரு மதிப்பு ரொம்ப மணியோட மதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் அக்வயர்ட் குட்வில் கேன் பி ரெக்கார்டட் இன் த புக் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் ஷோன் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட். அதனால தான் அந்த அக்வயர்ட் குட்வில்லை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த பர்ச்சேஸ்டு குட்வில்லை நம்ம எதில் ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அசட் சைடில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸ்டு அசட், இது வந்து நிரந்தரமான சொத்து அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னு என்னென்னா தானாக உருவாக்கிக்கிட்ட நேம். பார்த்திங்கன்னா அதுக்கான எந்த ஒரு ரீச் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அதோட இது பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாத்துக்கும் அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். அது மூலிமா அதோட குட்வில் அந்த கம்பெனியோட குட்வில்லை வந்து செல்ஃபாக ஜென்ரேட் பண்ணிக்கிட்ட கம்பெனிஸை தான் இதில் பார்க்க போகிறோம். இட் இஸ் த குட்வில் விச் இஸ் செல்ஃப் ஜென்ரேட்டட் பை த ஃபர்ம் பேஸ்ட் ஆன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் சச் அஸ் ஃபேவரபிள் லொக்கேஷன், லாயல் customers etc. Such self-generated goodwill cannot be recorded in the book of account. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னா அவங்க தானாக க்ரியேட் பண்ணிக்கிட்டது, பிஸ்னஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னதே தான், ஃபேவரபிள் லொக்கேஷன், ஈஸியாக பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறது, அண்ட் தென் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப லாயல் கஸ்டமர்ஸாக இருக்காங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஜென்ரேட்டரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், புக் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் 4.6 மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் குட்வில்லை வந்து எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாலோயிங் ஆர் த மெத்தட் ஜென்ரலி ஃபாலோ டு பி வேல்யூ ஆஃப் குட்வில். கீழே கொடுத்துருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் தான் வந்து குட்வில் வேல்யூவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 4 மெத்தட்ஸ் இருக்கும். இனி வரதெல்லாம் சம்ஸ் தான். ஃபஸ்ட் மெத்தட் 4.6.1 ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் பார்த்திங்கன்னா 2 டைப்பாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், another one is weighted average profit. 4.6.1 average profit method. Under this method, goodwill is calculated as certain year of purchase of average profit of the past few years. இப்போ வந்து இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா குட்வில் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இஸ் ஜென்ரலி டிட்டர்மைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் பீரியட். அவங்க பர்ச்சேஸ் அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை இயர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து ஆவரேஜ் ப்ராஃபிட் பீரியடுக்கான ப்ராஃபிட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் தென் நியூ பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நியூ பிஸ்னஸ் வில் டேக்கன் இன் ஆர்டர் டு பிரிங் இட் டு தட் கரண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். இப்போ நியூ பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அந்த பிஸ்னஸோட இதுக்காக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே ஆல்சோ டிட்டர்மைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் விச் த பாஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வில் பி ஏர்னட் இன் ஃபியூச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அண்ட் தென் பாஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறதையும் கன்சிடர் பண்ணி தான் வந்து ஃபியூச்சரோட ஏர்னட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. வைல் கம்ப்யூட்டிங் த ஆவரேஜ் ப்ராஃபிட் the addition to the rectification of errors the following adjustment are to be made. இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து எரர்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருந்திருக்கும். நம்ம ஜேர்னல் லெஜரில் எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த டாப்பிக்கில். அதே மாதிரி தான் நீ ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீ போடுற அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ரீட் பண்ணுற பாருங்கள். adjusted profit equal to actual profit கூட எதை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா past expenses need required in the future and then minus past revenue, past income ஏதாச்சும் இருந்துச்சுன்னா not liking to the earned in future and then plus additional income ஏதாச்சும் இருந்துச்சுன்னா expected in future and then minus additional expenses expect to paid in future கொடுத்துருக்காங்க. 4 இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மேபி எய்தர் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆர் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இதில் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்டர் திஸ் மெத்தட் குட்வில் இஸ் கால்குலேட்டட் பை மல்டிப்ளையிங் த ஆவரேஜ் ப்ராஃபிட் பை அ சர்டன் number of years of purchase. Simple average profit is calculated by adding the adjusted profit of certain number of years by dividing the total number of such years.
formula goodwill is equal to average profit into number of year of purchase. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளைங் த ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறது இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் கால்குலேட்டட் பை ஆடிங் த அட்ஜஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா பாருங்கள், குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Next topic, be weighted average profit method. Under this method, goodwill is calculated by multiplying the weighted average profit by certain number of year of purchased. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் எப்படி குட்வில் கால்குலேட் பண்ணுவோம்னா வெயிட்டட் ஆவரேஜையும் அண்ட் தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர் இருக்கோ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா குட்வில் ஈக்குவல் டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ்டு. வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அண்ட் தென் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். இன் திஸ் மெத்தட் வெயிட்டட் ஆர் அசைன் டு ஈச் இயர் ஆஃப் ப்ராஃபிட். இந்த இயரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயருக்கும் அந்த வெயிட்டட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெயிட்டட் ப்ராஃபிட் இஸ் அசைன்டு பை மல்டிப்ளைங் த வெயிட்டட் அசைன்ட் வித் த ரெஸ்பெக்டிவ் இயர் ஆஃப் ப்ராஃபிட். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2015, 16, 17 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 2015க்கு வந்து 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வெயிட்டட் வந்து நம்பர் வந்து 1, 2 அந்த மாதிரி 1 டிஜிட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த ப்ராஃபிட் இன்டூ அந்த வெயிட்டட் நம்பரை வந்து இன்டூ பண்ணி போடணும். ஒவ்வொரு இயருக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து போட்டுட்டு வரணும். அட் லாஸ்ட் த சம் ஆஃப் த வெயிட்டட் ப்ராஃபிட் இஸ் டிவைடட் பை த சம் ஆஃப் வெயிட்டட் அசைன் டு டிட்டர்மைன் த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். அட் லாஸ்ட் அதை ஒவ்வொரு இயராக போட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ இயர் கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு இயருக்கும் அந்த இயர் ப்ளஸ் அந்த வெயிட்டட் நம்பர் அந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்னா இன்டூ பண்ணி போடுவோம். அந்த லாஸ்ட்டில் மொத்தமாக என்ன பண்ணுவோன்னா அந்த வெயிட்டட் ப்ராஃபிட்டை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணி வரதான் நமக்கு சம் ஆஃப் வெயிட்டட் சொல்லியிருக்காங்க. அது போக அந்த வெயிட்டட் நம்பர்ஸை வந்து டோட்டல் பண்ணணும். அப்போது இப்போ அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா டோட்டல் weighted average profit is equal to total of weighted profit divided by total of weight. weighted profit எவ்வளோ அப்படிங்கிற அந்த டோட்டலையும் அந்த டோட்டல் வெயிட் அந்த நம்பர்ஸை டோட்டல் பண்ணியிருப்போம் இல்லையா அது வைஸ் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து weighted average profit. This method is used when the profit is on an increase or decreasing trend. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண. மோர் வெயிட் ஜென்ரலி கிவன் இன் டு அ ப்ராஃபிட் ஆஃப் த ரீசன்ட் இயர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ரீசன்ட் இயர்ஸ் வரும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next one 4.6.2 super profit method. Under this method super profit is the basis of calculation of the value of goodwill. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் குட்வில் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சூப்பர் ப்ராஃபிட் இஸ் த எக்ஸஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஓவர் த நார்மல் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். இந்த சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட்டை விடவே அண்ட் தென் நார்மல் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸை விடவே வந்து எக்ஸஸாக இருக்கும் ஓவர் த நார்மல் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் நார்மல் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் வந்து சூப்பர் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பை டிவைடிங் த டோட்டல் ஆஃப் adjusted actual profit of certain number of years by the total number of such years. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கூட டிவைட் பண்ணுவாங்கன்னா டோட்டல் அட்ஜஸ்ட் ஆக்சுவல் ப்ராஃபிட் கூட அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸு இதை வந்து ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நார்மல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராஃபிட் இஸ் அ ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த சிமிலர் பிஸ்னஸ் ஆஃப் த ஃபர்ம். நார்மல் ப்ராஃபிட் வந்து நார்மலாக வந்து பிஸ்னஸ் எவ்வளோ இருக்கும் நார்மல் கண்டிஷனுக்கு பேஸ்டான மாதிரி நம்ம ப்ராஃபிட் கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ராஃபிட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மூணுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் ப்ராஃபிட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் தென் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசட் ப்ளஸ் கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரேட் அட் விச் ப்ராஃபிட் இஸ் ஏர்ன்டு பை சிமிலர் பிஸ்னஸ் என்டிட்டிஸ் இந்த இண்டஸ்ட்ரி அண்டர் த நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அது வந்து பிஸ்னஸோட நார்மல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் ஒரு 3 மெத்தட் இருக்குது. அதில் பார்க்கலாம்.
purchase of super profit method. Purchase of super profit method எப்படி find out பண்ணுறதுனா, under this method goodwill is calculated by multiplying the super profit by a certain number of years. Super profit and then அது கூட எதை மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது டேரெக்டாக எதாவது கொடுத்துருப்பாங்கன்னா ஃபார்முலா பாருங்கள், குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Next method, B, annuity method. Under this method, value of goodwill is calculated by multiplying the super profit with the present value of annuity. Formula, goodwill is equal to super profit into present value annuity factors. இந்த குட்வில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, சூப்பர் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, சூப்பர் ப்ராஃபிட் கூட அந்த ப்ரெசென்ட் வேல்யூ, அந்த ஆனுட்டி வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 2.48 இல்லை 1.74 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கூட அந்த வேல்யூவை இன்டூ பண்ணால் கிடைக்கிறது தான் குட்வில். நெக்ஸ்ட் ஒன், சி, கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். Under this method, value of goodwill is calculated by capitalizing the super profit at a normal rate of return. That is, goodwill is given capitalized value of super profit. Formula, goodwill is equal to super profit divided by normal rate of return into 100. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குட்வில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சூப்பர் ப்ராஃபிட் கூட நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் வச்சு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு இந்த கேபிட்டலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 4.6.3 கேபிட்டலைசேஷன் மெத்தட். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா கேபிட்டலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அதில் வந்து சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். Under this method, goodwill is the excess of capitalized value of average profit of the business over the actual capital employed in the business. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் வேல்யூ அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட கொடுத்துருப்பாங்க. அது போக ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு லெவல் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதை அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அது கொடுக்கல அப்படின்னா டேரெக்டாக கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா, goodwill is equal to total capitalized value of a business minus actual capital employed. Total value of அந்த total amount and then capital employed ஓட அமௌண்ட்டும் and then பார்த்திங்கன்னா the total capitalized value of a business is calculated by capitalizing the average profit of the basis of normal rate of return. இது போக நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது கூட என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் அண்ட் தென் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100 அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டலைஸ் த வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபிக்ஸ்டு அசட் ப்ளஸ் கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு யூஸ் பண்ண அதே தான் இங்கேயும் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான், ஃபிக்ஸ்டு அசட் ப்ளஸ் கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. டேரெக்டாக அந்த வேர்டு கொடுத்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. 4 lakh 3 lakh அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.